பொம்பளை பிள்ளை மூத்த இல்லையாம்மா? அது ஐஸ்வர்யா அந்த மாதிரி பிறகு இருந்தால் ரெட்டை இல்லைன்னா ஒத்த விளையிடுச்சு ஒடியாந்து பாடல. பையலாமா? ரெண்டாவது பொம்பளை 2 பொண்ணு ஒரு பையனா? ரெண்டாவது கத்தா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரெட்டை இல்லைன்னா இல்லையா அவளுக்கும் கரை இல்லை. பையனா கடைசி பையல் கரை இருந்தால் இருக்குன்னு சொல்லிட்டேன். இருக்குன்னா ரெட்டை இல்லைன்னா ஒத்தேன். பையலுக்கு தான் கரை இருக்குதா? சித்திரையில் சரி ஆடியில் சளிச்சு சித்திரையில் பிள்ளை பிறந்துச்சுன்னா அதான் சொல்லவே ஏன்ப்பா எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஏய் என் மனசில் எதுவுமே இல்லை. நான் உண்டு என் வேணுன்னு இருக்கேன். என் உள்ள என்றைக்குமே தூய்மையான உள்ளம்னு சொல்கிறேன். சரியா? அருவாக்காரர் வராரு, பீச்சருவா வீசிட்டு இருக்காரு அவங்க தெய்வம். ஏதோ உன்னுடைய இன்னைக்கு உட்காந்துருக்க நிலைமை எனக்கு தெரியாது. உண்மையா? ஐயா கத்திரிச்சு கிடக்கு உன் வாழ்க்கையே. உண்மையா? நல்லா வாழ்க்கை சொல்லுங்க. உண்மையா? நான் ஏன்னா வெத்தலையில் ஆத்தா சொல்கிறதேன்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா உள்ளே நான் திண்ணூரை பூசிட்டாவே உள்ளே இறங்கி அவதே பேசுகிறான். வாழ்க்கையே கத்திரிச்சு போய் கிடக்கா. சரியா? இந்த குழப்பத்தே ஒட்டி ஆகணும். இது அப்படியே இருக்குது. சரியா? தாயி கஷ்டப்படுற மாட்டா. மனசெல்லாம் பற்றி எரியுது. பிசாசு மாதிரி யாரோ வர்ற மாதிரி உனக்கு தெரியுது. உண்மையா? என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். அந்த மாதிரி உனக்கு மைண்டுக்கு வருது. அது மனசலா இல்லை கனவுலையா என்னன்னு தெரியல. பிசாசுன்னு சொல்லுவோம்ல, ஆண் பேய் மாதிரி வருவாங்க. அது மாதிரி உன்னுடைய இது இருக்கான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சம்பவம். சூச்சமாக அம்மா சொல்லுது, நானும் சூச்சமாக சொல்லுவேன். ஏன்னா என்ன நான் அதில் இறக்கலே இல்லை. சூச்சமாக இது சொல்லி காட்டுது, சொல்லுது. நம்ம அழுது சொல்லுதா அப்படின்னு. சரியா? உடைஞ்சிச்சு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை. சரியா? இந்த காம்பு வெத்தலையில் நல்லா நீளமாக வரணும். இந்த காம்பு வரு இந்த ஆத்தா எனக்கு அறிகுறி. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏண்டாயி என் சக்தியில் வந்து சொல்கிறது. இந்த காம்பு வந்து எனக்கு என்னன்னு இப்படி போயிடுச்சு. ஒரு இதல்லாமல் அப்படி இருக்குது. இந்த வெத்தையே சுற்றி சுருங்கி போய் கிடக்கு. உன்னுடைய வாழ்க்கை வந்து அப்படியே சுற்றி இருக்க சுருக்க வைக்கிறாங்க. சுற்றி உள்ளவங்களாம் அப்படி சுற்றி இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையை சுருங்க வைக்கிறாங்க. சரியாயா? சரியா? மனசு கனத்துக்கிட்டே இருக்குது இந்த மகளுக்கு. உண்மையா? சொன்னது கூட உண்மையா? நீங்கள் எல்லாரும் உண்மைன்னு சொன்னதாலே எங்கள் ஆத்தாவை நானும் நம்பி பார்க்கணும். சரியா? எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னாத்தே. இது இந்த பூஜை பண்ணுறப்ப இந்த வேப்பங்குலை இதெல்லாம் திண்ணூத்தட்டான இருக்கா, அதுக்கப்புறம் விழுந்துருது. அது மொதல் வேறு எதுவும் மாற்றணும். தாய் சரி தாய் அந்த மகள் தெய்வத்தாசம் தான் ஒரே இதில் அப்படி நிற்கணும். தெய்வம் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் இருந்தும் இருக்கிறீங்களா இல்லையா? இருந்து எனக்கு ஏன் இந்த உதவி செய்கிற ஒத்தாசை செய்கிற என்னுடைய வாழ்க்கையே புரட்டி எடுக்கிறையே அப்படின்னு நீ கேட்குறதுக்கு அந்த தெய்வம் நான் அவன்கிட்ட நிற்கவே இல்லை. இது அவன்கிட்ட நின்றாத்தேனே தெய்வம், நீ கும்பிட்ற தெய்வம் நின்றாத்தேனே. இதுக்கு சாண்டியில் ஆசீர்வாதத்தையும் ஆட்டி பார்க்குறாங்கப்பா. ஆத்தாட்ட வந்து இல்லை, ஆத்தா நல்ல வழியை காட்டுவான். சரியாம்மா?